பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான போரானது நடந்தது. இரண்டு நாடுகளுமே மாற்றி மாற்றி அடிச்சு கொண்டார்கள். இப்படி இருக்கிற இரண்டு நாட்டுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையானது துருக்கியில் வச்சு நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை முழுமையாக டிஸ்ட்ராய் செய்வோம், நாங்கள் மேற்கொள்ளும் தாக்குதலால் தலிபான்கள் தொண்டக்கான துணியக்கான ஓடுவார்கள், தலிபான்களை நாங்கள் கற்காலத்துக்கே அனுப்புவோம், மறுபடியும் தலிபான்கள் செல்டருக்கு போய் பதுங்கிக் கொள்வார்கள் என்று கடுமையான ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கார். உண்மையை சொல்லணும் என்றால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தான் முதல் தாக்குதலை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக செய்தார்கள். பயங்கரமான ஏஸ்டேக்கு பண்ணியிருந்தார்கள் என்று சொல்ல முடியும். அசாசினேஷன் அட்டமை பண்ணியிருந்தார்கள். இதற்கு பதிலடியை கொடுக்குற வகையில் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி பாகிஸ்தானோட எல்லையில் இருக்கின்ற நிறைய செக் பாயிண்டை கைப்பற்றியிருந்தார்கள். அதுக்கான வீடியோஸை ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள். பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்று சொல்ல முடியும். முதல் தாக்குதலை மேற்கொண்டது பாகிஸ்தான். ஆகிய பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கிறார்கள். இப்படி இருந்துமே இப்போ பாகிஸ்தான் தரப்பில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கான மிரட்டலை கொடுக்கிறார்கள். பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்கின்ற அமெரிக்கா, மிகப்பெரிய இராணுவத்தை வைத்திருக்கின்ற அமெரிக்காவையே ஆப்கானிஸ்தானை விட்டு விரட்டியோட வைத்ததே இந்த தலிபான்கள் தான். மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இராணுவமாக இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவத்தை விரட்டி அடித்தவர்கள் தலிபான்கள். இவர்களை பாகிஸ்தான் டிஸ்ட்ராய் செய்து விடுவோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கு. அமெரிக்காவை விரட்டி அடித்த ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தானை தோற்கடிக்க முடியாதா? கண்டிப்பாக ஈஸியாக தோற்கடித்து விடுவார்கள். என்னதான் பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதமானது இருந்தாலும் ஒரு போராண்டு வந்தால் மிகப்பெரிய இழப்புகளை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான தாக்குதலை தலிபான்கள் செய்வார்கள். ஏற்கனவே அமெரிக்கா விரட்டி அடித்த பிறகு எந்த ஒரு போருமே இல்லையாண்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற தலிபான்கள் ரொம்பவே கவலையாக இருந்தார்கள். போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் ஒரு போரானது வரணும் என்று ஆர்வமாக இருக்கின்ற நபர்களோடு பாகிஸ்தான் போரை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான் இதனை தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி பாகிஸ்தானை சின்ன பின்னமாக உடைப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு போருக்காண்டி வெயிட் பண்ணுற நபர்களோடு போய் போரை செய்கிறது சுத்த முட்டாள்தனம். இப்படி இருந்துமே பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு மிரட்டலை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு ஆப்கானிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி நாங்கள் கத்தார் பக்கம் வந்தோம் என்றால் கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலோட ராணுவ வீரருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் பாலஸ்தீனியர்கள் சீஸ்பயரை வயலேட் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டி நிற்குது. ஆகவே இது பாலஸ்தீனியர்கள் மேலே இருக்கிற தவறு என்று சொல்லியிருக்கார். இந்த விஷயமானது ஹமாஸுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஹமாஸினுடைய பிரதிநிதி கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் இப்படி சொன்னதுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கார். இஸ்ரேல் சீஸ்பயரானது போடப்பட்ட பிறகு நேற்றைய தினம் கூட காசாக்கு எதிரான பயங்கரமான ஒரு யாஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தார். அது நெத்தன்யாகுவர்கள் ஓடரை போட்டு இந்த யாஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தார்கள். இதில் குறைந்தது 100க்கும் அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் நிறைய பெண்களும் நிறைய குழந்தைகளும் உள்ளடங்களாக இருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு கண்டனத்தையும் கத்தார் தெரிவிக்கல. இஸ்ரேல் மேற்கொண்டது போர்க்கூட்டம், சிறுவர்களை கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இப்போது இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள், போர்க்கூட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்களை தெரிவிக்கல. இஸ்ரேல் இப்படி சீஸ்பயரை வயலேட் பண்ணி எங்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு பதிலடியை கொடுக்கிற வகையில் நாங்கள் இஸ்ரேலோட இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இஸ்ரேலோட ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற உடனே நாங்கள் செய்தது தவிர நாங்கள் சீஸ்பயரை வயலேட் பண்ணியிருக்கணும் என்று கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் சொன்னது முட்டாள்தனமாக இருக்கு. அவர்களுடைய இனவெறியை வெளிக்காட்டி நிற்குது என்று இவர் சொல்லியிருக்கார். இவர் சொன்ன விஷயம் 100% உண்மை. அரபுலக நாடுகள் முழுமையாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்பதை நாங்கள் எங்களோட பல வீடியோக்களில் சொல்கிறோம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டு தான் இருக்கோம். அதனை நிரூபிக்கும் விதமாகவே அரபுலக நாடுகளோட நடவடிக்கைகள் அனைத்துமே இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடந்து கொண்டு இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தை, அதாவது காசாவில் இருக்கின்ற அப்பாவி பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் கொண்டு குவித்து இனப்படுகொலை காசாவில் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அரபுலக நாடுகள் இஸ்ரேலோட மறைமுகமாக வெத்தகத்தில் ஈடுபட்டார்கள். இஸ்ரேலோட இணைந்து இராணுவ கோஆபரேஷன்ல அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருந்தார்கள். இப்படி இஸ்ரேலோட அரபுலக நாடுகள் தங்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணி கொண்டு தான் இருந்தார்கள். இஸ்ரேலுடனான உறவுகளை வளர்த்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தான் ஈடுபட்டார்கள். அதுதான் உண்மை, அதுதான் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்யும் போது அதனை வேடிக்கை பார்த்துட்டு இப்போ காசாவில் வேக தாக்குதலை நடத்தின பிறகு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹமாஸ் தரப்புல இந்த இஸ்ரேலோட இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை நடத்திய உடனே ஹமாஸ் செய்தது தப்பு, பாலஸ்தீனியர்கள் சிஸ்பயரை வயலேட் பண்ணியிருக்கிறார்கள் என்று கத்தார் தரப்பிலிருந்து சொல்கிறார்கள் என்றால் கத்தார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு கவலை இல்லை என்பது தெளிவாக தெரியுது. இதே மாதிரி தான் சவுதி அரேபியாவும் மற்ற அரபுலக நாடுகளும். உண்மையை சொல்லணும்டா, நான் முதல்ல ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஈரானும் ஏமன் இந்த 2 நாடுகள் தான் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். மற்ற அனைத்து அரபுலக நாடுகளும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விலை போய் விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இஸ்ரேலோட தங்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுகிறார்கள். பட் நான் இப்போ ஒன்றே சொல்கிறேன்,
இப்போ பாலஸ்தீனத்தினுடைய முதுகுல குத்துகின்ற இந்த அரபுலக நாடுகள், இப்போ இஸ்ரேலோட தங்களுடைய நட்பை பாராட்டுகின்ற இந்த அரபுலக நாடுகள் கூடி சீக்கிரமே இதற்கான விளைவுகளை அனுபவிப்பார்கள். இதே இஸ்ரேலால் இதற்கான விளைவுகளை அனுபவிப்பார்கள். இந்த இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கும் விதமாக அரபுலக நாடுகளில் நிறைய பகுதிகளை கைப்பற்றுவார்கள். இப்படி அரபுலக நாடுகளோட பகுதியில் தங்களோட இணைந்து கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கும் போது இப்போது இஸ்ரேலோட நட்புறவை பாராட்டிய இதே அரபுலக நாடுகள் கதறி துடிப்பார்கள். பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படும் போது அதனை வேடிக்கை பார்த்து இந்த அரபுலக நாடுகள் கதறி துடிக்கும் போது அதனை பார்த்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் சந்தோஷப்படுவார்கள். இது கூடி சீக்கிரமே நடக்கும். அரபுலக நாடுகள் நினைக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை முழுமையாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது என்றால், அதாவது பாலஸ்தீனம் என்பதை இல்லாமல் தனியாக இஸ்ரேல் மட்டும் இருந்தது என்றால் இஸ்ரேல் மற்ற நாடுகள் மீது கை வைக்க மாட்டார்கள். மிடில் இஸ்ரேல பிரச்சனையானது முடிஞ்சிடும் என்று அரபுலக நாடுகள் நினைக்கிறார்கள். பட் அது உண்மை இல்லை. இஸ்ரேல் இப்போது காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து மேற்குக்கரையை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்த பிறகு கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு நகர்வார்கள். இப்போதும் அதை நோக்கித்தான் நான் கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா லெபனானில் பகுதியில் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள், சிரியாவில் பகுதியில் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே இப்போதே கிரேட்டர் இஸ்ரேலை நோக்கித்தான் நான் கொண்டு இருக்கிறார்கள். இதனால கூடி சீக்கிரமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற அரபுலக நாடுகளும் இதற்கான விடுதலை சந்திப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அப்படி நாங்கள் சவுத் கொரியா பங்கம் வந்தோம் என்றால், சவுத் கொரியாவுக்கு அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விசிட் பண்ணியிருக்கார். விசிட் பண்ணி சவுத் கொரியாவோட பிரசிடண்டை மீட் பண்ணியிருக்கார். அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்த பிறகு ட்ரம்ப் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது இப்போது சவுத் கொரியா தரப்பில் இருந்து அமெரிக்காவோட வரிக்காண்டி அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 350 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை பே பண்ண ஓகே சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக அமெரிக்காட்ட இருந்து கேஷ் மற்றும் கச்சனைகளை அதிகளவாக வாங்குவதற்கு சவுத் கொரியா ஓகே சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவில் 600 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை முதலீடு செய்ததும் சவுத் கொரியா தரப்புல இருந்து ஓகே சொல்லியிருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். அமெரிக்கா தரப்புலேருந்து சவுத் கொரியாவை தங்களுடைய நட்பு நாடுன்னு சொல்கிறார்கள். ஜப்பானை தங்களுடைய நட்பு நாடுன்னு சொல்கிறார்கள். பட் இந்த சவுத் கொரியாவுக்கு எதிரான வரி எதிர்ப்பை போட்டு சவுத் கொரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷரை கொடுத்து இப்படி சவுத் கொரியாட்ட இருந்தே பணத்தை வேரி எடுக்கிற சவுத் கொரியாவுக்கு மிரட்டலை கொடுத்து அமெரிக்காவோட கச்சானைகளையும் கேஸையும் வாங்கணும்னு சொல்கிறார்கள். அமெரிக்காவோட கேஸும் கச்சானைகளையும் விலை குறைவாண்டு பார்த்தோம்னா இல்லை. இந்த உலகத்திலே அதிகளவான விலைக்கு கச்சானை மற்றும் கேஸை விற்கின்ற ஒரு நாடு என்றால் அது அமெரிக்கா தான். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அங்கேயோ இருக்குது, சவுத் கொரியா அங்கேயோ இருக்குது. சவுத் கொரியாவுக்கு தேவையான கேஸ் மற்றும் கச்சனைகளை அமெரிக்கா கொண்டு வரணும் என்றால் அதனை கப்பல் வழியாகத்தான் கொண்டு வர முடியும். ஆகவே அதனை அமெரிக்காவில் இருந்து சவுத் கொரியாவுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பணமானது செலவாகும். ஆகவே அமெரிக்கா கொடுக்கின்ற விலையை விட இந்த போக்குவரத்து செலவையும் அதில் கொண்டு வந்தால் அதிகமான விலைக்குத்தான் அமெரிக்கா கேஸ் மற்றும் கச்சனைகளை சவுத் கொரியாவுக்கு விற்பனை செய்ய போகிறார்கள். உண்மையை சொல்லணும்னா சவுத் கொரியா அமெரிக்காட்டேருந்து கேஸ் மற்றும் கச்சனை அதுவும் அதிகளவாக வாங்குறோம்ன்ற ஒரு முடிவு எடுத்து அமெரிக்காவோட நிபந்தனைக்கு ஓகே சொல்லி தங்களுடைய தலையில தாங்களே மண்ணை தூக்கி போட்டு தங்களுடைய பொருளாதாரத்தை அகலப்பாதலத்துக்கு கொண்டு போறார்கள் என்பதுதான் உண்மை. இது கண்டிப்பாக சவுத் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். இது அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தை கவுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்பதை நான் இந்த வீடியோவில் சொல்றேன். கூடி சீக்கிரமே இது நடக்கும். ஏனென்றால் அதிக பிரைஸை கொடுத்து வேறு நாடுகள்கிட்ட குறைந்த விலைக்கே கச்சா எண்ணெய் மற்றும் கேஸை வாங்க முடியும். பட் அமெரிக்காட்ட அதிக பிரைஸை கொடுத்து அதிகளவான கேஸ் மற்றும் கச்சா எண்ணெயை சவுத் கொரியா வாங்குவதாக இருந்தால் சவுத் கொரியாவில் இருக்கிற மக்களோட டேக்ஸ் பணம் தான் அதிகளவாக செலவாகிக்கொண்டு இருக்கும். ஆகவே இதே சவுத் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது என்பது சரி. அமெரிக்கா இப்படி மற்ற நாடுகளுக்கு எதிரான வரி எதிர்ப்பை போட்டு மற்ற நாடுகள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். மற்ற நாடுகளுக்கு அது அதிக அழுத்தத்தை கொடுத்து அமெரிக்காவோட கேஸ் கச்சனைகளை வாங்க வைக்கிறார்கள். மற்ற நாடுகள்கிட்ட இருந்து அமெரிக்காவில் முதலீடு செய்வதை அதிகரிக்க வைக்கிறார்கள். ஓகே, இப்படி செய்ததால் அமெரிக்காவோட பொருளாதாரமானது வளர்ச்சி பாதையில் போகுதான்னு பார்த்தோம்னா இல்லை, அது இப்போதும் அகல பாதையில் தான் போகுது. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க போறார்கள். ஏன் நான் இந்த சொல்றேன் என்றால், இப்ப அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனாக இருக்கின்ற ஜெரோமி பவுல் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அமெரிக்காவில் இப்போது கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனது அமுல்ல இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனது நெகட்டிவாக இம்பாக்டை ஏற்படுத்த போது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாடுகளுக்கு எதிரான வரி எதிர்ப்பை போட்டிருக்கிறபடியால் அமெரிக்காவில் இருக்கின்ற பொருட்களோட விலையானது அதிகரிக்க போது. அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்கின்ற பொருட்களோட விலையும் அதிகரிக்க போது. இதனை அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் கூடிய சீக்கிரமே ஃபீல் பண்ண போறார்கள் என்று சொல்லியிருக்கார்.
ஆகவே அமெரிக்காவில் கவர்மெண்ட் ஷட் ஆனது இருக்கும்போது அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு எதிரான வரி எதிர்ப்பை செய்திருப்பது அமெரிக்காவுக்கு பேக்ஃபயராக மாறும் என்பதை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு எதிரான வரி எதிர்ப்பை செய்ததால் பொருட்களோட விலையானது அமெரிக்காவில் அதிகரிக்கும். கவர்மெண்ட் ஷட் டவுன் போடப்பட்டபடியால் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்களுக்கான நிறைய வேலைகளை செய்கின்ற ஊழியர்களுக்கான சம்பளமானது கிடைக்காம போகும். நிறைய பேர் வேலையிலிருந்து தூக்கப்படுவார்கள். இதனால் சம்பளம் கிடைக்காமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த முடியாமல் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இப்போது படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் வரி அதிகமும் அதிகமாக இருக்கிறபடியால் பொருட்களோட விலையும் அதிகரிக்கிறபடியால் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியானது படும். இதனால் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க போகிறார்கள். இது அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அது ட்ரம்புகளுக்கு எதிரான போராட்டமாக மாறி கலவரமாக மாறி அமெரிக்காவில் சிவில் வாரானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தி இருக்கு என்று சொல்ல முடியும். கூடி சீக்கிரம் அமெரிக்காவில் சிவில் வாரம் வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஷட் டவுனானது அமுல்ல இருக்கு. விலைவாசி உயர்வு அதிகரிக்குது. மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கான பணமானது கிடைக்காமல் இருக்கும். ஆகவே இதனைத்துமே அமெரிக்காக்குள்ளேயே சிவில் வாரைத்தான் ஏற்படுத்தும். உண்மையை சொல்லணும்னால் இது இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு நடைமுறையில் இருந்தது என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்குள்ள சிவில் வாரானது ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மேற்று கருத்துமே இல்லை. ஆகவே ட்ரம்பவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துது என்பதுதான் உண்மை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உறவுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.